பேசப்போறது என்னன்னா, இப்போ ஒரு கோர்ஸ் நீங்க பார்க்குறீங்க. ஒரு லெசன் கத்துக்கிறீங்க. ஏதோ ஒரு ஸ்கில் கத்துக்கிறீங்க அப்டின்னா, அந்த டீச்சர வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இவாலுவேட் பண்ணணும். யார் அந்த கோர்ஸ் எடுக்குறாங்க? அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நாலேட்ஜபிளா இருக்காங்க? அந்த ஃபீல்டுல வந்து எத்தன வருஷம் அவங்க சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க? உண்மையாலுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்போர்ட் எடுக்குறாங்க அப்டின்னா வந்துட்டு, உண்மையாலுமே அவங்க எக்ஸ்போர்ட்டரா இருந்தா தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்ட டீச் பண்ண முடியும். ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு வந்தனால அவங்க எக்ஸ்போர்ட் உங்களுக்கு டீச் பண்ணிற முடியாது. இப்ப நம்மளே வந்து காலேஜ்ல, ஸ்கூல்ஸ்ல நெறைய படிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால நம்ம சப்ஜெக்ட் எக்ஸ்பெர்ட் ஆயிர கிடையாது. அந்த ஃபீல்ட்ல நம்ம வொர்க் பண்ணா மட்டும் தான் நமக்கு அதுல இருக்க ஸ்ட்ரெங்த் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அனுபவம் கிடைக்கும் ஆக்சுவலா. அனுபவ கல்வி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த டீச்சர வந்து இவாலுவேட் பண்றப்போ, நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நெறைய பேர் ஹைட் பண்ணி சிலது தான் குடுப்பாங்க. சிலது குடுக்க மாட்டாங்க. சோ அதனால என்னன்னா, அந்த மனப்பான்மை வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களோட கேரக்டர் இதெல்லாம் அசஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட இருந்து இந்த டீச்சிங் எடுத்துக்கணும். பிகாஸ் அந்த டீச்சர் கிட்ட நம்ம வந்துட்டு அ அ நம்ம நம்ம கத்துக்கிறப்போ, அவங்களோட நம்ம மைண்டும் மிங்கிள் ஆகும். அப்ப மிங்கிள் ஆகுறப்ப என்னன்னா, அவங்களோட ட்ரெய்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து அக்யூர் பண்ணுவோம். சோ அதனால என்னன்னா, அந்த ட்ரெய்ட்ஸ் நம்மளோட லைஃப்க்கு சம்டைம்ஸ் செட் ஆகாம போலாம். சம்டைம்ஸ் என்னன்னா, அவங்க ஏமாத்துறவங்களா இருந்தா நம்மளும் அததான் பழகுவோம் ஆக்சுவலா. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப ராங். சோ வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து அந்த சப்ஜெக்ட்ட பத்தின இக்னோரன்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த இக்னோரன்ஸ வந்து அழிக்கிறவங்க தான் அந்த டீச்சர் ஆக்சுவலா. அத வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றவங்க தான். அதுதான் அவங்களோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ அதனால அந்த குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். இல்லன்னா என்னன்னா ஒரு பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட் மாரி அவங்களுக்கே ஒண்ணும் தெரியாம அவங்க வந்து நம்மள லீட் பண்ற மாதிரி ஆயிடும். சோ இதுலலாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த எந்த லைஃப்ல என்ன விஷயம்னாலும் நீங்க வந்து அத வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.